கேள்வி பதிலுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா ஜோதி சிலம்பம் சக்திரை குருகுலத்தில் இப்போ வந்து சில மாணவர்கள்லாம் கேள்விக்காக வந்திருக்காங்க. இப்போ கேள்வி யார்ப்பா? வணக்கம். திருச்சூர் கையான சிவபெருமான் கையில் இருக்க திருச்சூர்லாம் அந்த முடுக்கை அதுதான் அர்த்தம் அது எதுக்காக? இப்போ சூளா அது வந்து திரிசூலம். ஓகேயா, உலகத்தில் வந்து ஒரு அணுக்கள்லேருந்து 2 பிரியில் 3ஆக பிரியுது. முதல்ல வந்து 1லேருந்து 2 வரல. 1லேருந்து எது வருது? 3 வருது. அது 1க்கு அப்புறம் தானே 2 தானே, ஆனால் 1க்கு அப்புறம் 2 இல்லை, 1க்கு அப்புறம் 3. எப்படிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1க்கு அப்புறம் 3ன்றனால தான் நம்ம 3 பேர் தேவர்களை பற்றி பேசுகிறோம். இப்போ 1க்கு அப்புறம் 2 தானே பேசணும். 1க்கு அப்புறம் இப்போ ஆதிசக்தியிலேருந்து 1லேருந்து என்ன ஆகுது? 3 தான் வருது. 3னா சிவா பிரம்மா விஷ்ணு 3 சக்தி. ஆதிசக்தியிலேருந்து வருது, 1லேருந்து 3 வருது. அப்போ 1லேருந்து 3 வரனால உலகம் வந்து எப்படி பிரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2ஆக பிரிஞ்சா அன்பு, 1 3ஆக பிரிஞ்சா இயற்கை. அப்போ வந்து ஆட்டம் இருக்குல்ல, முதல் அணுசக்தி இருக்குல்ல, அணுசக்தி வந்து 2ஆக பிரியாது. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி பிரியும்? 3ஆக பிரியும். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி பிரியும்? 3 டைமென்ஷன் பிரியும். அப்போ அதனால தான் ட்ரையாங்கிள் இருக்கும். 3ஆக பிரியனால என்னது? ட்ரையாங்கிள் தான். அந்த ட்ரையாங்கிள் என்ன பண்ணோம்? ஒரு கிரவுண்டிங் ஒன்று பண்ணோம். 2 வந்து கிரவுண்டிங் பண்ணாது. ஒரு குச்சிக்கு எத்தனை முனை இருக்குது? 2 முனை இருக்குது. அந்த குச்சி தானாக நிற்குமா? ஆனால் 3 முனை உள்ள ஒரு குச்சி தானாக நிற்க என்ன பண்ணும்? அதான் பேலன்ஸு. அப்போ இந்த 3 பேர் தான் உலகத்தை பேலன்ஸ் பண்ணுறாங்க. அந்த 3 பேரோட சக்தியை தான் நம்ம வந்து ஒரே சக்தியாக திரிசூலமாக காக்கிறது ஒருத்தர், காக்கிறது ஒருத்தர், அழிக்கிறது ஒருத்தர், படைக்கிறது ஒருத்தர். இந்த 3த்தையும் சேர்த்து ஒரே ஆயுதமாக சேர்த்து வச்சுக்கிறோம்னா அது பேரை தான் நம்ம இன்றைக்கி திரிசூல் ஆயுதம் பண்ணுது. திரிசூல் அப்படின்னா இந்த திரிசூலில் என்னென்ன கருத்து அப்படி இருக்குன்னா, திரிசூலை பற்றி நம்ம 10,000 கருத்து சொன்னோம். ஏன்னா உள்ளார ஹையஸ்ட்டு கான்ஷியஸ் வெப்பன். அது என்ன பண்ண முடியும்னு இன்னை வரையும் யாருக்குமே தெரியாது. அது சிவனுக்கு கூடமே தெரியுமா நான் தெரியாது. ஏன்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய அறிவு. அந்த இதுவரையும் திரிசூலத்தை வந்து இதுவரையும் சூலாயத்தை வந்து பெருசாக வந்து சிவனே பயன்படுத்துறது. சூலாயத்தை பெருசாக வந்து போரில் வந்து சிவனே பயன்படுத்துறது. அந்த அளவுக்கு இது அந்த அற்புத சக்தியை வந்து இதை பற்றி இப்போ சஸ்திர வித்தைகளை வந்து சூலாயுதம் தான் ஹையஸ்ட் வெப்பனாக பேசுகிறோம். அதை பற்றி இன்னும் அதோட ஹையஸ்ட் வெப்பன் என்ன பண்ணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அது என்ன பண்ணுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சூலாயத்தில் 36 வகையான திரிசூலம் இருக்குது. பிரபஞ்சத்தில் எத்தனை வகை இருக்குது? 36 வகையான சூலாயுதம் இருக்குது. சத்திரியர்களுக்கு அஸ்திர வித்தை தெரிஞ்சவங்களுக்கு அது அந்த தெரியும். கத்தியில் நிறைய கத்தி இருக்கு இல்லையா, அந்த இதில் வந்து இதுதான் முக்கியமானது. சூலாயுதம் தான் முக்கியமானது. எல்லா ஆயுதங்களையும் என்ன பண்ணோம்? தும்சம் பண்ணிக்கணும், காணாமாக்கும். எது? சூலாயுதம். அப்போ சிவன்கிட்ட வந்து சூலாயுதம் இருக்குது. அப்போ சூலாயுதத்துலேருந்து வந்து 2 ஆயுதம் சிவன் வந்து 2 ஆயுதம் உருவாக்குறாரு. பிரம்மாஸ்திரமும் சுதர்சனமும் உருவாக்குறாரு. அப்போ இவருக்கு எவ்வளோ சூலாயுதம் எவ்வளோ முக்கியமோ, பிரம்மாஸ்திரத்தை வந்து பிரம்மாவுக்கும் சுதர்சன சகத்துக்கு விஷ்ணுக்கு சொன்னார். சுதர்சன சகத்தை விஷ்ணுக்கிட்டையும் பிரம்மாஸ்திரத்தை பிரம்மனுக்கும் கொடுத்துறாரு. எப்படின்னா ஒரு மனிதனோட ஹையஸ்ட் வெப்பன் அப்படின்னா அது எல்லாமே 3மே ரொம்ப ஹையஸ்ட் வெப்பன். இந்த 3 ஹையஸ்ட் வெப்பனாக இருக்கும்போது இதை திருப்பி ஆள்கால் ஒரு ஹையஸ்ட் வெப்பன் 3 எடுத்துக்கிறாங்க, 3 பேர் எடுத்துக்கிறாங்க. இப்போ இதில் ஹையஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூலாயுதம் தான். இந்த சூலாயுதத்தோட பிரபஞ்சத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, காத்தலையும் அழிக்க முடியும், படைத்தலையும் அழிக்க முடியும், அழித்தலும் அது. இது 3த்தையும் இயக்கக்கூடிய சக்தி எதில் போய் அடையுதுன்னா சூலாயுதத்தில். இவர் ஒரு மூக்கப்பாரு அப்படி சூலாயுதம் மாரி இருக்கா? மூக்கப்பாரு சூலாயுதம் மாரி இருக்கும். எப்படின்னா நேர ஒரு கோடு இப்படி இப்படி பிரபஞ்சம். அப்போ என்ன சொல்கிறாரு? உன்னோட இடக்கலை பின்கலை சூழ்முனை 3த்தையும் அறுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அப்படின்னா சூலாயுதம்.
அதனால தான் அவர் காக்கும் அழிக்கும் கடவுளாக இருக்காரு. உலகத்தை அழிச்சாதான் ஒரு விஷயத்தை பிறக்க வைக்க முடியும். ஏதாவது ஒன்று அழிச்சாதான் இன்னொன்று உருவாகும். எதையும் அழியாமல் எதுவும் உருவாகும். எப்படி ஒன்று பிறக்கும்? பிறப்புக்கு காரணம் என்ன? ஒன்று அழிஞ்சா ஒன்று பிறக்கும். அப்போ அழிதல்ன்றதுக்கு நமக்கு பயம், அழிதல்னா நமக்கு பயம். ஆனால் பிறப்புனா நமக்கு சந்தோஷம். மனுஷ பிறப்பை ஏற்றுப்பான், அழிவு ஏற்றுக்க மாட்டான். அப்போ அந்த ஆயுதங்களை ரெண்டுத்தையும் உருவாக்கக்கூடிய பிறப்பை உருவாக்கினா தான் காத்தலுக்கு வேலை. கிரியேஷன் இருந்தால் தானே அதை ப்ரொடெக்ஷனுக்கு வேலை. கிரியேஷனுக்கு உருவாக்கணும், ப்ரொடெக்ஷன் உருவாக்கணும்னா யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணணும்? ரெண்டுத்துக்கும் பொருளை உருவாக்கி கொடுங்க, அழிக்கணும். இது அழிஞ்சா அது உருவாகும். கம்பளி பூச்சி செத்தா தான் பட்டாம்பூச்சி உருவாகும். ஒன்று அழியும், ஒன்று உருவாகும், ஒன்று அழியும், ஒன்று உருவாகும். இப்போ இந்த அழிதல் உருவாகுதல் இல்லையா, இதுக்கான சயின்டிஃபிக் எலமெண்ட் வெப்பன் தான் நம்ம சூழாயுதமாக பார்க்கணும். இப்போ இது வந்து உலகத்தை அழிக்கக்கூடிய ஆயுதமாகிடுது. இது எல்லாத்தையும் முக்காலத்தையும் 3 தேவர்களையும் 3 கடவுளையும் 3 தேவியர்களையும் எல்லாத்துக்கும் ஹையஸ்ட் வெப்பன்னு சூழாயுதமாகிடுச்சு இல்லையா. இப்போ அன்புக்குன்னு ஒரு வெப்பன் இருக்குது, அன்பை வளர்க்கறதுக்கு ஒரு வெப்பன் இருக்குது. ஓகே, அதை பற்றி அடுத்ததை பற்றி பேசுவோம். அன்பை நிலைநாடுறதுக்குன்னு ஒரு அஸ்திரம் இருக்குது. அடுத்த இதை பற்றி அடுத்த அந்த அஸ்திரங்களை பற்றி அடுத்து பேசுவோம். அன்பை நிலைநாட்டுறதுக்கும் ஒரு அஸ்திரம் இருக்குது. உலகத்தை அழிக்க ஒரு அஸ்திரம் இருக்குது இல்லையா. உலகம் மட்டும் இல்லை, பிரபஞ்சம் மட்டும் இல்லை, எத்தனை லோகங்களையும் அழிக்கக்கூடியது சூழாயுதம். ஓகேவா? அப்போ அன்புக்குன்னு ஒரு வெப்பன் இருக்குது. இப்போ இந்த இருமுனை வெப்பனு. இருமுனை இருந்தால் டபுள் சைட் ஷார்ப்பு. இது ஒரே முனையில் 3 ஷார்ப். ஓகே, இப்போ இந்த 3த்தையும் தான் நம்ம வந்து முக்கியமாக நம்ம பேசணும். ஏன்னா 1லேருந்து 3 தான் வந்தது, அப்புறமேட்டா 2லேருந்து தான் 4 வந்தது. ஓகே, 3லேருந்து 4 வரல. இப்போ வந்து ஆட் நம்பருன்றான் தான் 1 3 5ன்றான். இந்த 1 3 5 யாருக்கு சொன்னோம்? சிவனுக்கு சொன்னோம். ஓகேடா, இதுதான் நம்ம 1லேருந்து 3 தான் பிரியுது, 1லேருந்து 2 பிரியுது. அப்புறமேட்டு தான் ஏன் 3 பிரியுதுன்னா, நீ காதலித்த மனைவி இவங்க 2 பேரும் இணையாஞ்சாலே ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நடுவில் ஒன்று வந்துடும். என்ன வந்துட்டு குழந்தை ஒன்று எப்படி பிரியுது? ஒன்று எங்கேருந்து வருது? ஒன்று இணைஞ்சா எத்தனை, ஒன்று கூட இணைஞ்சா ஒன்றோட இணைஞ்சா இன்னும் பிறக்குது. அதான் 1 3, அதான் ஆட் நம்பர், அதான் வந்து சிவனுக்கு நம்பர். ஓகேவா? அதனால தான் அந்த 1 3 உருவாகுது, 3 6 உருவாகுது, 3 5. ஓகே, 3லேருந்து 5 ஆட் நம்பர். ஆனால் 3லேருந்து 6 உருவாகும், 6லேருந்து 9 உருவாகும். அப்படியே 2லேருந்து 4 உருவாகும், 4லேருந்து +6 உருவாகும், 6லேருந்து 8 உருவாகும், 8லேருந்து 10. இப்போ நம்பரே ஒரு பெரிய ஆன்மீக கூற்று தான். ஆனால் 10ன்னு ஒரு நம்பர் இல்லை. உலகத்திலேயே இருக்கிற நம்பர் வந்து 9 தான். அந்த 9 நம்பர் தான் உலகத்திலே இருக்கிற நம்பர். அந்த 9 நம்பரில் 0 வந்து ஒரு நம்பர். கோஷத்துலேருந்து தான் 1 வருது. 1 இல்லாத இடத்துலேருந்து தான், பிளாங்காக இருக்கிற இடத்துலேருந்து தான் 1 உருவாகுது. அது எது கூட சேருதோ, அந்த பிளாங்க் எது கூட சேருதோ அந்த நம்பரை சக்தி பெறுது. இதுதான் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் மேக்ஸ். ஸ்பிரிச்சுவல் மேக்ஸே இதுதான். கோஷம் எது கூட போய் சேருதோ அதுதான் வந்து அங்கேருந்து தான் உலகமே. அதான் உலகம். கோஷம்னா என்னது? உலகம். அது வந்து 1க்கு பக்கத்தில் ரைட் சைடில் இருந்தால் தான் அதுக்கு 10ன்னு போடுவேன். அது லெஃப்ட் சைடில் இருந்தால் வேல்யூ கம்மி, ரைட் சைடில் இருந்தால் வேல்யூ கூட. வேல்யூ கூட இல்லையா? அப்போ இப்போ ஒரு கணவன் மனைவி கல்யாணம் பண்ணும்போது மனைவி எங்கே உட்காந்துருப்பாங்க? கணவர் ரைட் சைடா? கல்யாணம் பண்ணிருக்கியா? அப்ப ஏன்னா அவங்க இருக்கிறதுனால யார் வேல்யூ ஆகும்?
யார் வேலையும் நாம வேலையும் ஆகல. நாம இருக்குன்னா அவங்க நாம தான் ஜீரோ. அவங்களுக்கு தான் நாம வளர்த்து பார்க்கலாம். நமக்கு ரைட் சைடு அவங்க உட்காருங்க. நல்லா யோசிச்சு பாரு. இதுதான் பிரபஞ்சத்தோட சக்தி. இப்போ திரிசூலத்தோட உண்மையான சக்தி என்னன்னு தெரிஞ்சுங்களா? உலகத்தையே பெரட்டி போடக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் ஒரு ஆள்கிட்ட தான் இருக்குது, சூழ ஆயுதம். அதே வந்து சக்தி சூலம் சிவசூலம்னு நிறைய சூலம் இருக்குது, சூலாயுதம் எல்லாம் இருக்குது. அதில் ஹையஸ்ட் வந்து சிவனோட சூலம். ஓகே, அந்த சூலாயுதம் வந்து சூலாயுதத்தை எதிர்த்து நின்று இது வந்து ஒரு அஸ்திரங்களும் சூலாயுதத்தை ஜெயிச்சதான் சரித்திரமே இல்லை. இதுமாரி அஸ்திரங்களை பற்றியே பேசலாம். அஸ்திரங்களே நிறையா இருக்குது. ஓகே, அஸ்திர வித்தைகளே நிறைய அஸ்திரங்களை பற்றி மறைஞ்சு போன அஸ்திரங்கள்லாம் இருக்குது. இப்படி ஒரு அஸ்திரம் இருக்கா அப்படின்னு தெரியாத அஸ்திரங்கள்லாம் இருக்குது அஸ்திர வித்தையில். அப்போ அஸ்திரங்கள்லாம் வந்து இன்றைக்கி என்னடா வந்து கடவுள் வந்து ஏன் வந்து சரி அழிக்கும் கடவுள் ஒரு அஸ்திரம் வச்சுருக்காரு, இவர் ஏன் அந்த கடவுளுக்கு அஸ்திரம் அப்படின்னு கேட்டால், சில அஸ்திரங்கள் வந்து அழிக்கிறதுக்காக இல்லை, சில அஸ்திரம் ஆக்கிறதுக்கான அஸ்திரங்கள் இருக்குது. எல்லா அஸ்திரமும் அது அழிவு வேலை நடத்துறது. சிவனோட அஸ்திரம் மட்டும்தான் அழிவு வேலை நடத்தும். பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணோம்னா பிரம்மத்தை தடுத்துரும். பூலோகத்தில் எதையுமே பிறக்கக்கூடாது, உற்பத்தியை தடுத்துரும். புரியுது உனக்கு? சுதர்சனம் என்ன பண்ணணும், இயக்கத்தை தடுத்துரும். என்ன தடுத்துரும்? இயக்கம். உதாரண ஆற்றுல வருதுன்னா இயக்கத்தை எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா இயக்கத்தையும் அழிச்சிடும். அது எதுக்கு நின்று சண்டை போடக்கூடாது, இயங்கக்கூடாது, அது சரண்டர் ஆகிடும். இயக்கத்தை அழிக்கிற அஸ்திரம். சூலாயுதம் மட்டும் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் அழிச்சு இடம் தெரியாமல் உன்னை திரும்பி எங்கேருந்து வந்தியோ அங்கேயே ஆக்கிடும். பேக் டு நார்மல் ஆக்கிடும். பத்மநாப பெருமாள் கோயில் இருக்குல்ல,